சென்னை வியாசர்பாடி பகுதியில் கனமழையால் மின்மாற்றி ஒன்று வெடித்து சிதறியிருக்கிறது. பலத்த சத்தத்தோடு மின்மாற்றி வெடித்து சிதறியதால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சத்திற்குள்ளாகியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பார்த்திபன். வியாசர்பாடி பகுதியில் கனமழையால் ஒரு மின்மாற்றி வெடித்து சிதறியிருக்கிற காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன? நிச்சயமாக பூர்ணிமா, காலை முதல் பல்வேறு பகுதியில் இந்த கனமழையானது பெய்து வருகிறது. இந்த பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் தாக்கத்தின் காரணமாக இந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மின்மாற்றிகள்லாம் வெடித்து செல்வதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியிருந்து வராங்க. குறிப்பா நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளானது இந்த வேசர்பாடி காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய இந்த அதிநவீன மின்சாரத்தை தாங்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பார்மர் தான். இந்த முழுவதுமாகவே இந்த டிரான்ஸ்பார்மர் மழை நீரால் பாதிப்பு ஏற்பட்டதுனால இதன் காரணத்தினால தற்போது அந்த பகுதியில முழுவதுமே இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர்லாம் வெடித்து செதறுகிறது. பலத்த சத்தத்தோடு வெடித்து செதறக்கூடிய அந்த டிரான்ஸ்பார்மரை நம்ம அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். அந்த சத்தத்தை நம்மளால் கேட்க முடியக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அந்த காந்திபுரம் தெரு பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் இது குறித்து பலமுறை அங்க அருகில் இருக்கக்கூடிய மின்வாரித்துறை அலுவலகத்துக்கு தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. ஆனா அந்த மின்வாரித்துறை அதிகாரிகள் அலட்சிய போக்கு காரணமாகவே இது பழையதாக இருக்கக்கூடிய இந்த பழைய டிரான்ஸ்பார்மர் மாற்றி தரணும், ஏனென்றால் தாழ்வான பகுதியில் இந்த டிரான்ஸ்பார்மர் இருக்கு, இது வெடிச்சதுன்னா உயிர் சேதம் ஏற்படும் என்று பலமுறை அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி கோரிக்கை வைச்சாலும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால தற்போது இந்த மழைநீர் தேங்கி நிற்கிறது. தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழையின் தாக்கத்தினால அந்த டிரான்ஸ்பார்மர் வெடித்து சேர்ந்தது என்று அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் அச்சத்துடனே தங்களுடைய வேதனையை பகிர்ந்து கொள்கிறார்கள். சம்பந்தப்பட்ட மின்வாரத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று மின்சாரத்தை துண்டிப்பு ஏற்படுத்திவிட்டு மின்சாரம் துண்டிப்பு அந்த மழை நின்ற பிறகு அங்க இருக்கக்கூடிய மின்மாற்றிகள், அதாவது பகுதி ஏற்பட்டிருக்கக்கூடிய பழைய மின்மாற்றிகளா மாற்றி புது மின்மாற்றியை தர வேண்டும். ஏனென்றால் அதிர்ஷ்டவசமாக அந்த சாலையில யாரும் கடக்க முன்வரவில்லை. அப்படி அந்த டிரான்ஸ்பார்மர் வெடித்து செதறும் போது கடந்து சென்றிருந்தால் ஏதேனும் ஊர் சேதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அலட்சியம் போக்கு காரணமாகவே மின்வாரத்துறை அதிகாரிகளால்தான் இது போன்ற ஒரு அவலநிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்குதுன்னு தெரிவித்திருக்கிறாங்க. இதனால் சம்பவம் படுத்த இருக்கக்கூடிய அந்த வேசர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மின்மாற்றி காந்திபுரம் சொல்லக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய இந்த அதிநவீன மின்சார தங்களுடைய மின்மாற்றி எல்லாம் மாற்றி அமைத்து தர வேண்டும் என்பது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பார்த்திபன்.